வெல்கம் டு யாம்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் தவா ஃப்ரை. வாழைக்காயோட நன்மைகளை பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லதுங்க. பிகாஸ் நம்ம பசியின்மை அப்போ ஜீரண கோளாறுகள் எல்லாம் நீக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான வெஜிடபிள் சொல்லாங்க. ஏன்னா அதில் நிறைய பொட்டாசியம் நிறைஞ்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் அது நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம மலச்சிக்கலை நீக்கிறதுக்கும் அதில் வெறும் பங்கு எடுத்துக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. பிகாஸ் நம்ம பிளட்டில் இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ண யூஸாக இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஹெல்தியான ரெசிபிக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: வாழைக்காய் ஒன்றுங்க, ஆவியில் வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் ஆவியில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு விசில் விட்டுருங்க. அது கொத்தமல்லி 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, எப்படி வந்து டீப் ஃப்ரை மசாலா வந்து செய்யணும் அப்படிங்கிறது. ஃபார் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் போண்டாலாம் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது. அதை போயிட்டு என்னோட அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் நம்ம சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சிருக்கிற சாம்பார் பொடி அது 1 ஸ்பூனுங்க. அப்புறம் தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து பொட்டுக்கடலையை வந்து 1 கப்பு அரைச்சி மிக்சியில் பொடி பண்ணி 1 கப் எடுத்துக்கணுங்க. செயல்முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வாழைக்காய் தோலை எடுத்துட்டு நம்ம நல்லா துருவி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த வாழைக்காய் தோலையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. பொடி பொடியாக நம்ம வந்து இதில் வந்துட்டு நறுக்கி போட்டுக்க போகிறோம். ஏன்னா துருவ முடியாது. ஸோ அதனால் எவ்வளோ ஃபைன் பொடியாக நீங்கள் வந்து கட் பண்ண முடியுமோ அப்படி கட் பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட தோலையும் எவ்வளோ ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கோன்ட்டு இதோட நான் மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற ஆனியன், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம எடுத்துக்கிட்ட மசாலா, இந்த பொட்டுக்கடலை பவுடர் அப்படியே 1 கப் போட்டுடலாங்க. இதற்கப்புறம் தேவையான பொருள் உப்பு போடலாங்க. போட்டாச்சுங்க. இப்போ வந்து தயிர் ஊற்றிடாதீங்க. முதல்ல வந்து நம்ம இதை அப்படியே பசைஞ்சுக்கலாங்க. ஒன்றோட ஒன்று எல்லாம் கலந்து வர மாதிரி பிசைஞ்சிட்டு, அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக அது நல்லா இருக்குங்க கட்லெட்டுக்கு. ரொம்ப கெட்டி தயிருங்க. கெட்டி தயிர் எடுத்து இதுக்கு வந்து எனக்கு 1 ஸ்பூன் போதும்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக ரவுண்ட் பிடிச்சிக்கோங்க. ரவுண்டு பிடிச்சிட்டு லைட்டாக வடை போல் அழுத்திட்டு சைடில் நம்ம இப்படி ஒரு ரோல் சுற்றி இப்படி ரோல் கொடுத்துட்டிங்கன்னா அது அழகாக கட்லெட் ஷேப்புக்கு வந்துடுங்க. பாருங்கள், நம்ம தவா சூடாயிடுச்சுங்க. இப்போ முதல்ல நம்ம ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் விட்டுட்டு இந்த ஆயிலை தொட்டு இப்படி சைடில் கொண்டு வர போகிறோங்க. இப்போது 1 ஸ்பூன் ஆயில் விட்டுலாங்க. இது பாருங்கள், திருப்பி போட்டால் எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. திருப்பி போட்டு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாங்க. திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் ஆயில் விட்டுடலாங்க. நம்ம வாழைக்காய் தவா ஃப்ரை ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you in the next video.